தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டு சாதனை திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பணக்குடி பகுதியில் திமுக வேட்பாளரும் சபாநாயகருமான அப்பாவு வாக்கு சேகரித்தார். அவருக்கு பணக்குடி தெற்கு மெயின் ரோடிலிருந்து பேருந்து நிலையம் வரை ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு மேலத்தாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் கூடியிருந்த வாக்காளர்களிடையே பேசிய வேட்பாளர் அப்பாவு, திமுக அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடி திமுக வேட்பாளர் அமைச்சர் கீதா ஜீவன் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். குரூஸ் பர்னாந்த சிலை அருகே பரப்புரையை தொடங்கிய கீதா ஜீவன் திறந்தவெளி வாகனத்தில் வீதி வீதியாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பங்களா தெரு, எம்கே தெரு, தெற்கு புது தெரு, ஜெயலானி தெரு, அந்தோனியார் கோவில், ஜாட் சாலை பரப்புரை மேற்கொண்ட அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் உள்ளிட்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். தாராபுரம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மருத்துவர் இந்திராணியை ஆதரித்து திமுக பொதுச் செயலாளர் அமைச்சர் மு. சாமிநாதன் பரப்புரை மேற்கொண்டார். வெள்ளக்கோவில் ஒன்றியம் புதுப்பை ஊராட்சியில் திமுக வேட்பாளர் மருத்துவர் இந்திராணிக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பத்மநாபன் உள்ளிட்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மு. சாமிநாதன், குடிநீர் பிரச்சினையை தீர்க்கும் வகையில் திமுக ஆட்சியின் போது முத்தூர் காங்கேயம் குடிநீர் திட்டம் 125 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்டது என்று தெரிவித்தார். இதுபோன்ற மக்களுக்கான திட்டங்களை மேற்கொள்வதே திமுக அரசின் முதன்மையான பணி என்று தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் திமுக வேட்பாளர் அமைச்சர் சிவசங்கர் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். குன்னம் தொகுதிக்கு உட்பட்ட செந்துறை ஒன்றியத்தில் சிவராமபுரம், சன்னாசிநல்லூர், நின்னியூர், சொக்கநாதபுரம், பாலையூர் உள்ளிட்ட 30 கிராமங்களில் அமைச்சர் சிவசங்கர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை விலக்கி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நித்யா சுகுமாரை ஆதரித்து பிள்ளையார்பாளையம் பகுதியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நித்யா சுகுமாரை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். கூட்டத்தில் பேசிய RS பாரதி, தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு 19 பெண் வேட்பாளர்களை முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அறிவித்திருப்பதாக கூறினார். தளபதி மு. ஸ்டாலின் 1,31,00,000 பேருக்கு தாய்மார்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை என்ற நிதியை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அதேபோல புதுமை பெண் திட்டம், இப்படி எண்ணற்ற திட்டங்கள் பெண்களுக்காக தருகிறார். முன்னதாகவே தமிழ்நாட்டிலே இந்த சட்டமன்ற தேர்தலில் பெண்களுக்கு அதிகமான இடத்தை தர வேண்டும் என்று தளபதி மு. ஸ்டாலின் இதுவரை திமுகவில் இல்லாத அளவுக்கு 19 பேரை பெண்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். திருப்பெரும்புதூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரான தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் படப்பை மனோகரன், ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி மனோகரன் மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் தலைமையில் கரசங்கால், படப்பை, மணிமங்கலம், சேத்துப்பட்டு, மலைப்பட்டு உள்ளிட்ட ஊராட்சிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக ஆட்சியின் 5 ஆண்டு கால சாதனைகள், தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட செல்வ பெருந்தகைக்கு வழிநெடுகிலும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேமுதிக பொதுச் செயலாளரும் விருத்தாச்சலம் வேட்பாளருமான பிரேமலதா விஜயகாந்த் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பெரியநல்லூர், விளாம்பாவூர், காட்டுவேலூர், கீழக்குறிச்சி, மேலக்குறிச்சி, சேப்பாக்கம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது சேப்பாக்கம் கிராமத்தில் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கிரைன் மூலம் அவருக்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர்.